மேசராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க. உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். மேசராசிக்காரங்க செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்டவங்க. அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாத நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க. வீரம் விவேகம் கொண்ட மேசராசி நண்பர்களே, உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பமாயிருச்சு. 7.5 சனி நினைச்சு நிறைய நபர் பயத்தோடய இருப்பீங்க. மேசராசிக்காரங்க பயத்தை எதிர்கொள்ளக்கூடியவங்க. பயமே உங்களை பார்த்து பயப்படும். 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சு. இது மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கும், சங்கடத்தை உண்டாக்கும், மிகப்பெரிய சிரமத்தை கொடுக்கும் அப்படின்னு நிறைய நபர்கள் உங்களை பயமுறுத்திட்டு இருப்பாங்க. அதாவது 7 சனியோட தாக்கம் அப்படிங்கிறது இருக்கிறது உண்மைதான். அது எல்லா மேசராசிக்காரங்களுக்குமே இருக்குதானா? அப்படி கிடையாது. இதுல ஒரு சில குறிப்பிட்ட ஒரு சில நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது முழுவதுமாகவே இருக்க போகுது. இப்போ 1 கோடி பேர் மேசராசிக்காரங்க இருக்கீங்க அப்படின்னா இதுல ஒரு குறிப்பிட்ட ஜாதகாரர்களுக்கு மட்டுமே இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது முழுவதுமாகவே இருக்க தவிர எல்லாருமே இதை நினைச்சு பயப்பட தேவை கிடையாது. அது மட்டும் இல்லாமல் சூரிய பகவான் மேச ராசியில் உச்சம் பெற்றிருக்கிறார். இதனால் அங்கே சனிக்கு பவரே கிடையாது. சனியால் உங்களை தொடவே முடியாது. கடந்த காலகட்டங்களையாவது மேசராசிக்காரங்க எங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு கடந்த 2.5 வருடமாகவும் எந்த ஒரு நல்லதும் முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் கிடையாது. இனி வரக்கூடிய நாட்களையாவது ஏதாவது நல்லது நடந்துருமா அப்படின்னு நாட்களை எண்ணி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுக்குள்ளே இந்த 7.5 சனி வேறு ஆரம்பிச்சிருச்சு. இது படாத பாடு படுத்திட்டு இருக்கு சாமி அப்படின்னு தான் நிறைய மேசராசிக்காரங்க புலம்பிட்டு இருப்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மே மாதத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மே 14ஆம் தேதி குரு பெயர்ச்சி, மே 18ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி நடக்க இருக்கிறதுனால இந்த 2 கிரகங்கள் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்துக்கு மேசராசிக்காரங்க அடியெடுத்து வைக்க போறீங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த மே மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால இது உங்க நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு கண்டிப்பாக பொருளாதாரத்தில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் நல்ல ஒரு செல்வ செழிப்போடு வரக்கூடிய ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே வரக்கூடிய ஒரு 6-7 மாதங்கள் அப்படிங்கிறது மேசராசிக்கு அமைஞ்சிருக்குது. மேசராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும். மேசராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்கள் கூட இருக்க நபர்கள் நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் மேசராசிக்காரங்க. நீங்க என்னைக்குமே மற்றவங்க நம்பி இருக்க மாட்டீங்க. நம்மளால மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்க. கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. மற்ற ராசிக்காரங்க மாதிரி இந்த செஞ்சுட்டு சொல்லி காட்டுற பழக்கங்கிறது மேசராசிக்கு என்னைக்குமே கிடையாது. புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க, பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பு மட்டும் காட்டக்கூடியவங்க, எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க, தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவாங்க. இதனால பார்க்குறவங்க எல்லாருமே மேசராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராகிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. வரக்கூடிய ஒரு 6-7 மாதங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மேசராசிக்கு நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. ஏன்னா முதலாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மே 14ஆம் தேதி குரு பெயர்ச்சி நடக்க இருக்குது. குரு பெயர்ச்சி மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு போய் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்திற்கு வரக்கூடிய நாட்களில் மேசராசிக்காரங்க போக போறீங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா கடந்த காலகட்டங்களில் சரியான ஒரு வேலை கிடைச்சிருக்காது. ஏதோ கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 5,000 சம்பளத்துக்கோ மேசராசிக்காரங்க போயிட்டு இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கு ஏற்ப நீங்கள் படித்த படிப்பிற்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுது. அதை நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஐடி ஜாப்போ, பிரைவேட் ஜாப்போ, இல்லை பேங்க் சேரோ, நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை கண்டிப்பாக 100% உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை சேரும். கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் ஒரு 5-6
வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சுருப்பீங்க. அந்த கம்பெனிக்காக நீங்கள் இரவு பகல் பக்கம் உழைச்சிருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியை நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவும் சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை எல்லாமே வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து நடக்க போகுது. இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் ஏற்படும். இந்த மேசராசிக்காரங்க எல்லாருமே பயப்படுறது சனி பயிற்சிக்கு அப்புறம் நடக்கக்கூடிய இந்த மே 18ஆம் தேதி இந்த ராகு கேது பயிற்சி நினச்சி தான். ஏன்னா சனி பகவான் பார்த்தீங்கன்னா நல்லது பண்ணுவார், கெட்டது பண்ணுவார், ஆனால் கண்டுபிடிச்சலாம். ஆனால் ராகு கேது என்ன பண்ணுவார்னே தெரியாது. கோட்டையில் இருக்கிற நபரை கீழே கொண்டு வந்துடுவார், கீழே இருக்கிற நபரை கோட்டைக்கு கொண்டு போயிட்டுருவார். இந்த மாதிரி மாறுதலை தரக்கூடிய ஒரு கிரகமாகவே இந்த ராகு கேது பகவான் எல்லாருமே பார்க்குறாங்க. ஆனால் வரக்கூடிய நாட்களில் இந்த 3 வருட கிரகங்களும் சேர்ந்து நல்ல நல்ல அற்புதமான பலன்களை மட்டுமே மேசராசிக்கு அள்ளித்தர போகிறாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. என்னதான் உங்களுக்கு 7 சனியோட தாக்கம் அப்படிங்கிறது இருந்தாலுமே கூட உங்களுக்கு குரு பயிற்சி மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரப்போகுது. ஒரு 10 ரூபா வர இடத்துல உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் குரு பயிற்சி ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 ரூபா அப்படிங்கிறது வருமானமாக வரும். இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. இப்போ நீங்கள் போய் ஒரு மேசராசிக்காரங்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா எங்கள் கடன் எவ்வளோங்க இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 5 லட்ச ரூபா அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஏன்னா கடந்த 2 வருடமாகவே பார்த்தீங்கன்னா பெரிதாக பொருளாதார முன்னேற்றம்ங்கிறது இல்லை மேசராசிக்காரங்களுக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்ப செலவுக்கு, ஒரு வீடு கட்டுறதுக்கு, ஹாஸ்பிட்டல் செலவுக்கு, இல்லை குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு தேவைக்காக கடன் வாங்கி இன்னமே மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. எப்படியா அந்த கடன்ல இருந்து மட்டும் வெளியே வந்துட்டுனா போது சாமி, நான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்துக்குவேன் அப்படின்னு தான் மேசராசிக்காரங்க எல்லாமே புலம்பிட்டு இருக்கிறீங்க. வரக்கூடிய ஒரு 6-7 மாதங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ராஜயோகம் இருக்கிறதுனால உங்களுடைய ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த 2025 முடியறதுக்குள்ள நீங்கள் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்க போறீங்க. வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா இந்த திருமண நிலை அப்படிங்கிறது மேசராசிக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு பிரச்சனையும் சிக்கலையும் கொண்டு வந்து விட்டுட்டு இருக்கு. அதாவது குறிப்பாக பெண்களுக்கு கூட ஏதாவது வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது. ஆனால் அதில் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா வயது 30, 32, 35, 37 வயது வரைக்குமே நிறைய மேசராசி ஆண்கள் திருமண நிலையை அடையாமல் இருக்காங்க. கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு 6-7 மாதங்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும். வாழ்க்கை துணையை இழந்த மேசராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து 2வது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பா பேசிடுவாங்களா, இல்லை ஊர்க்காரையை தப்பா நினைச்சுக்குவாங்களா அப்படிங்கிற அடுத்தவருடைய கண்ணோட்டத்திலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இது உங்களுடைய லைஃப், இது உங்களுடைய பர்சனல் சம்மந்தப்பட்டது. இது நீங்கள் தான் முடிவு பண்ணும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக விரைவில் அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிய மேசராசி நண்பர்கள் பார்த்தீங்கன்னா நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் சாமி, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, வாரத்தில் 3 நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கேன். எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது, 5 வருஷம் ஆகுது, 7 வருஷம் ஆகுது, எங்களுக்கு இன்னுமே பிள்ளை பேர் பார்க்கவே கிடைக்கல அப்படின்னு நிறைய நபர் புலம்பிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு என்னதான் 7 சனியோட தாக்கம் இருந்தாலுமே கூட உங்களுக்கு குரு பயிற்சி மூலமாக உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி உங்களுக்கு இன்னொரு 6-7 மாதங்களுக்குள்ள விரைவில் பிள்ளை பேர் பார்க்கையும் அப்படிங்கிறது உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டங்களில் காதல் தோல்வியால் அதிகமான பிரச்சனையை சந்திச்ச ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மேசராசிக்காரங்க தான். என் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க, திடீர்னு பிரேக்கப் ஆயிரும், இல்லை வீட்டில் போய் சொல்லும் போது பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே சந்திச்சிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் இந்த மே மாதத்திற்கு பிறகு உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது உங்கள் காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும் போது வீட்டில் பேரண்ட்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகளே உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது. பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும். குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். வரக்கூடிய நாட்களில் உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இருப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் விரைவில் கிடைக்க போகுது. உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இதை நினச்சி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க. இல்லைனா நம்ம குடும்பத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடக்க மாட்டேங்குது அப்படி ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு
கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் அனைத்தும் உங்கள் வீடுகளில் தொடர்ந்து நடக்க போகுது. சிலர் புதிதாக தொழில் தொடங்க முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் முழுவதுமாகவே மறைய போகுது. இனி வரக்கூடிய நாட்களில் மேசராசிக்காரனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது. ஏன்னா நம்ம கூட இருந்தவன் திடீர்னு கார் வாங்கிட்டான், பைக் வாங்கிட்டான், வீடு கட்டிட்டான், கல்யாணம் பண்ணிட்டான், செட்டில் ஆகிட்டான் அப்படின்னு உங்கள் மீது அதிகமாக வன்மத்தை செலுத்த போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையை நோக்கி புதிதாக ஒரு நபர் வரப்போகிறார். அந்த நபர் வர மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்ற பாதையும் கண்டிப்பாக வரும். இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் தெளிவாகவும் இருக்க வேண்டும். ஏன்னா வரக்கூடிய நாட்களில் துரோகத்தை மேசராசிக்காரங்க அதிகமாக வரக்கூடிய நாட்களில் சந்திக்க போகிறீங்க. இதில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கொஞ்சம் பொறுமையும் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் இருங்க.